அண்ணம்மா பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். தொடர்புக்கு அன்னம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பானவர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக அன்பர்கள், 12 ராசி நேயர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆவணி மாசம்னா இதுக்கு சிரவண மாசம்னு பேர். ஆவணியில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் திரு ஓணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரு ஓணம் பெருமாளுடைய நட்சத்திரம், வாமன அவதார நட்சத்திரம் அதுதான், பெருமாளுடைய நட்சத்திரமும் அதுதான். அதனால அது திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதார தினம் அப்படின்னு சொல்றதுனால அந்த திரு ஓணம் அப்படின்னு. இப்போ ஆவணி மாசம், சிரவண மாசம், ஆவணி 18/8/2026 17/9/2026 வரை 31 நாட்கள். அதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மாசம் பிறகுது. சூரியன் சிம்மத்தில் இருக்கார், சந்திரன் கன்னியிலிருந்து ஆரம்பிக்கிறார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புத ஆதித்ய யோகமாக ஒரு நாளைக்கு அப்புறம் சூரியனோட புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. குரு கடகத்துல உச்சம், சுக்கிரன் கன்னியில நீச்சம், அப்புறம் திரும்ப துலாத்துல 15 நாள் கழிச்சு துலாத்துக்கு வந்தது அவருடைய ஆட்சி. சனி பகவான் வக்கரகதியில, உத்தரட்டாதி நட்சத்திரம் வக்கரகதியில் இருக்கு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும். சூரியனோட கேது அஸ்தங்கமாகுது, ஆனா ராகு கேதுக்கு அஸ்தங்கம் கிடையாது. அதே போல புதன் சுக்கிரனுக்கு அஸ்தங்கம் உண்டு, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா நியர்பை, சூரியனுடைய கிரகத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடியது புதன். அதனால புதனுக்கு அர்த்தங்கம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல யோகத்தை கொடுக்குறாங்க. ஜோசியத்துல இதுதான் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கணும். என்கிட்ட திருமண ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போது சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு, அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லா கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. சூரியனுக்கு மிக அருகிலே வரக்கூடிய கிரகங்கள்லாம் அஸ்தங்கம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, சுக்கிரனுக்கு ஒரு பாதி அஸ்தங்கம் கிடையாது, ஒரு பாதி அஸ்தங்கம். இப்போ சூரியன் சிம்மத்தில், சுக்கிரன் கன்னியில். அஸ்தங்கமான அஸ்தங்கம் இல்லை, அதாவது 2 பாகம் அல்லது சில டிகிரிகள், கலை பாகை கலை விகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிம்ஸ்து லக்னம், இந்து லக்னம் இதெல்லாம் போடும் பொழுது இந்த அர்த்தங்கம் வராது. இதை தெரிஞ்சுக்காம பல பேர் அர்த்தங்கம் சூரியனோட ரொம்ப கிட்ட இருக்கும் பொழுது சுக்கிரன் அர்த்தங்கம். அந்த நேரத்தில் யஜுர்வேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சில முக்கியமான சில விஷயங்களும் திருமண காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் தவிர்க்கப்படணும்னு சொல்றாங்க. ஜாதகத்துல ஒரு சாஸ்திரம். அதே போல குரு சூரியன் சேர்க்கையா இருக்கும் பொழுது குருவுக்கு பலன் கிடையாது. குரு தன்னுடைய ஒளியை இழந்தது. இந்த அர்த்தங்கம்ங்கிறது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சூரியனை நல்ல பகல்ல வெளிச்சத்துல சூரியனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தாப்புல உங்களால ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தா எதையும் பார்க்க முடியாது. இந்த வடிவேல் ஜோக் மாதிரி இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணை கட்டிடும். நமக்கு அருகில் இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சூரியன் அந்த பவரெல்லாம் இழுத்துருது அந்த வெளிச்சத்தில்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விளம்பரம் கூட பார்ப்பீங்க. தலை உச்சியிலேருந்து சூரியன் வந்து வெய்ய காலத்தில் அந்த குளுக்கோஸ்க்காக விளம்பரம் கொடுப்பாங்க. தலை உச்சியிலேருந்து அப்படியே நம்மளுடைய சத்தா ஒழிக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை வந்து அந்த சூரியன் வந்து மிக அருகில் இருக்கும் பொழுது அந்த சக்தியை, அந்த கிரகத்தினுடைய சக்தியை அது உறிஞ்சிருக்கு. அதனால அதுக்கு பேர் அர்த்தம் இருக்கு. ஆனால் கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து பார்வைக்கு எந்த கட்டமும் கிடையாது. இப்ப சூரியன் யாரை பார்க்கறது? 7ஆம் இடம் ராகு. ராகுனுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குமானா கிடையாது. சூரியன் தான் ராகுவை பார்க்கறது. அப்போ கேது கூட இருக்கும்போது கிரகணம். ஆனால் சந்திரன் கேது சேர்ந்தாதான் சந்திர கிரகணம். சூரியன் கேது சேரும் பொழுது அந்த கேதுக்கு கண்டிப்பாக அர்த்தம் உண்டு. அதனால இந்த மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுவினால் வரக்கூடிய தொல்லை கொஞ்சம் நீங்கும். சரி, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் 18ஆம் தேதி மாசம் பிறகுது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்டிகை, மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. சின்னதா ஒரே வரி டைட்டில் அதுதான். ஆடி மாசத்துல எப்படி ஆடிப்பூரம் புத்திரவாக்கியம் வரணும் ஆடிப்பூரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. அடுத்தது திருவோணம், ஓணம் பண்டிகை. திருவோணம் பிராமணர்கள் அவர்களுக்குள்ள சில பிரிவுகள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். ரிக்வேதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 26ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரிக்வேத உபாகர்மா, அதாவது பூனல் பண்டிகை. அடுத்த நாள் பௌர்ணமி. அன்றைய தினத்திலே யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மா. அடுத்து 28 காயத்ரி ஜபம். அனைத்து மக்களும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அன்றைய தினத்திலே ஓம்போர் புவசிவக தத்சவதுகரேண்யம் பர்கோதீவஸ்ய தீமகி தீ யோயோட பிரஜோதயாது அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினத்திலே 1008 தடவை அமர்ந்து, நின்று, நடந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ அந்த வீட்டில் இந்த காயத்ரி மந்திரத்தை சாண்டிங்காகவும் போடலாம். ஒரு டேப் ரெக்கார்டில், ஒரு இதில் போட்டு, ஒரு கார்டில் போட்டு பாட விடலாம். அந்த காயத்ரி மந்திரம் வீடு பூரா ஒலிக்கும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டை பாதுகாக்கும். நமக்கு உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, அந்த வீட்டுக்கு நல்லது இந்த காயத்ரி மந்திரம். இது அன்றைய தினத்திலே 1008 தடவை பிராமணர்களாலே, அந்தணர்களாலே அன்றைய தினத்திலே காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி. அதற்கடுத்து 4/9 கோகுல அஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ணன் பிறந்த நாள். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேரும் பொழுது கோகுலாஷ்டமி. அடுத்து 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த விசேஷங்கள்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல சிம்ம லக்னத்துல எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அதை விட்டுருங்க. லக்னத்திலேயே கேது இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய லக்னம். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், இதற்கெல்லாம் இந்த அதிகாலையில பண்றேன் அப்படின்னு 5:47க்கு மேல 7:47 வரைக்கும் சிம்ம லக்னம். அந்த லக்னம் ஒரு நாளா அப்படின்னே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குறைஞ்சி கடைசியில் 7 மணியோட நின்றும், அதாவது 6 மணி 6:15 மணியோட நின்றும். இது சிம்ம லக்னம். இந்த மாசத்துல கிரகநிலை இந்த செவ்வாய் நான் சொன்னேன். இந்த மாசம் பூரா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அதனுடைய பார்வை தனுசு ராசியை பார்க்கறது. பார்வைகள் இப்போ குரு வந்து 5, 7, 9 பார்வை உச்சமாக இருந்து 5, 7, 9 பார்வை.
சுக்கிரன் நீச்சமாயிருக்கிற சுக்கிரன் 15 நாள் அடுத்த சுக்கிரன் முறையே மீனத்தையும் மேஷத்தையும் பார்க்குறது. இந்த பார்வையை வச்சு தான் ராசி பலன்கிறது ஒரு சிறப்பு. அதே போல நட்சத்திர சாரம், கிரகங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ராசி பலன் தான் முக்கியம். இப்போ கிருத்திகை மேஷத்திலே இருக்கு, ரிஷபத்திலே இருக்கு. ஆனால் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் முழு பலன்களை கொடுக்கும். நட்சத்திர பலன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ராசி பலனை உங்களுக்கு எடுத்து படித்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லுறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். தொடர்புக்கு அன்னம மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பான துளாராசி நண்பர்கள், அதாவது பஞ்சபூத சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூத சக்தியினுடைய அருளும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மன நிறைவும் சந்தோஷமும் உங்களுக்கு இந்த மாசத்துல நிறையவே இருக்கு. 11 எத்தனை பாவக்கிரகங்கள் எத்தனை சுபக்கிரகங்கள் இருந்தாலும் அத்தனையும் நல்லதுதான் பண்ணும். அந்த வகையில சூரியன் உங்களுக்கு நல்லது பண்றது, உங்க ராசிக்கு நீச்சம் போகும். கேது நல்லது பண்றது, 12ஆம் அதிபதி புதன் நல்லது பண்றது, உங்க ராசி அதிபதி 12 இருந்து அவரும் நல்லது பண்றாரு. செவ்வாய் 9 இருந்து இன்னும் நல்லது பண்றாரு. ஆக இந்த மாசம் துலா ராசிக்கு மிகவும் சிறப்பான மாதம். அந்த கிரக நிலை விட்டு போன அத்தனை காரியங்களையும் செய்யலாம். வழக்குகள் வெற்றி கிடைக்கும், கல்வி மேம்படும், அறிவுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக எல்லா காரியங்களும் செய்வீர்கள். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே தோணும். 15 நாளைக்கு மேல குடும்ப விவகாரத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். கணவன் மனைவி உறவுல விரிசல் இருந்தால் அந்த விரிசல் சரி செய்யப்படும், சரியாகும். கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஒன்று வாய்தாவில் போகும், இல்லைன்னா தீர்ப்பே உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். ஆனால் புதியதாக எதுவும் கேஸுங்கிற விஷயத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா இப்போ கொடுக்குற நேரம் நல்ல நேரமாக இருக்கும், தீர்ப்பு வர நேரம் உங்களுக்கு கெடுதலாயிடும். அப்படியே மாறிடும், என்டையர் பொசிஷனே மாறிடும். சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும். எல்லாத்தையும் நீங்க சமாளிக்கணும், சமாளிச்சு அதில் ஜெயிக்கணும். பிடிக்காதவர்களை கூட நீங்க அவர்கள்ட்ட அவங்கள ரொம்ப பிடிச்ச மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது எதுக்கு சொல்றது, எப்படி சொல்லலாம், இந்த ஆதரவு நிலைப்பாடு, வெளியிலேருந்து ஆதரிக்கிறேன், உள்ள பூந்து ஆதரிக்கிறேன், இல்லை சில கொள்கை விஷயங்களுக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் உங்ககிட்ட வந்து உங்கள் ஆதரவை கேட்பாங்க. எது நல்லதோ அதை நான் ஆதரிக்கிறேன்னு நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி நீங்கள் நல்லவங்களாகவே ஆகிடலாம். ஏன்னா இந்த ராசிக்கு அரசியல் சம்பந்தம் உண்டு, சினிமா சம்பந்தம் உண்டு. அதனால் உங்களை தேடி வரவங்களும் உங்ககிட்ட ட்ராமா பண்ணுவாங்க, நீங்களும் அவங்ககிட்ட ட்ராமா தான் பண்ணணும். அதே போல இந்த மாதம் இந்த ராசிக்கு நாடக காதல் ஜெயிக்கும். அதாவது உங்களை ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்ககிட்ட வந்து ஒட்டுறாங்க அப்படின்னா அவங்க தான் உங்களை கைக்குள்ள கொடுக்குறாங்கன்னு அர்த்தம்.
நீங்க உங்களுக்கு யாரையாவது ரொம்ப நாளா துரத்தி காத்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த மாற்றி யோசிக்கிற மாதிரி செஞ்சு அவங்கள நீங்க ப்ரொபோசல் பண்ண அது உங்களுக்கு கைக்கு லாயக்க. ஓகே, வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கக்கூடிய மாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வோட உத்தியோக மாறுதல் கிடைக்கும். காம்ப்ரமைஸ் உத்தியோகம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேலையோட கிடைச்ச வேலையை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். 5 ஸ்டார் பிஸ்னஸ் தான். அந்தந்த டயத்துக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், லாபத்தை கொடுக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், ஆண்கள் பெண்கள், எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து தான் போவீங்க. யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகன் மகள் அவர்களுடைய அனுசரணை உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்கும். மனசுக்குள்ள எவ்வளோ கட்டங்கள் இருந்தாலும் கட்டங்கள்லாம் உங்களுக்கு வெளியில தெரியாது. நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கணும். அன்னம்மா மசாலாவுடன் சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இதோ பாருங்கள், இதன் நறுமணம் மிகச்சிறந்தது. இந்த மசாலா தூள் நல்ல நிறத்தையும் சுவையையும் தரும். நீங்களும் இதை பயன்படுத்திய பெரிய சுவையை அனுபவியுங்கள். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631.